அறிவு திருவிழா கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா இருக்கிற விஷயம் இதுதாங்க. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுற வகையில் திமுக சார்பிலும் முக்கியமா திமுகவுடைய இளைஞரணி சார்பிலும் இருவண்ண கொடிக்கு வயது 75 அப்படிங்கிற தலைப்புல 2 நாள் கருத்தரங்கம் நடந்துச்சு. மேலும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கக்கூடிய புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து முற்போக்கு புத்தக கண்காட்சியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாரு. எனவே இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு பெற்றிருந்துச்சு. நவம்பர் 8ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்கள் நடந்த இந்த முற்போக்கு புத்தக திருவிழாவில் திராவிடம், அம்பேத்கரியம், கம்யூனிசம், பெண்ணியம், உலக அரசியல்னு சொல்லி பல்வேறு தலைப்புகள், பல்வேறு கருத்தியல்கள் உள்ளடங்கிய ஆயிரக்கணக்கான புத்தகங்களோட அணிவகுப்பா இந்த முற்போக்கு புத்தக திருவிழா நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த முற்போக்கு புத்தக திருவிழாவில் 46 பதிப்பகங்கள் கலந்துகிட்டு 56 அரங்குகளை அமைச்சிருந்தாங்க. எனவே புத்தக திருவிழா நடந்த இந்த 9 நாட்கள்லையும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள், முற்போக்கு அமைப்பினர் அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கிட்டு போயிருக்காங்க. எனவே இந்த முற்போக்கு புத்தக திருவிழாவானது தொடங்கிய ஒரு வருஷத்திலே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. இதுக்காக இதை ஏற்பாடு செய்திருந்த துணை முதல்வரும் திமுகவுடைய இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே அறிவு தளங்கள்லையும் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கிற வகையிலையும் முற்போக்கு கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வகையில் நடந்த இந்த முற்போக்கு புத்தக திருவிழா பெரிய அதிர்வை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் தாண்டிங்க இந்த புத்தக திருவிழாவில் இவங்க செஞ்சிருந்த ஏற்பாடுகளுமே கவனத்தை பெற ஆரம்பிச்சிருந்தது. இது தொடர்பா அங்க அரங்கம் அமைச்சிருக்கிற பதிப்பகங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் தினமும் சோசியல் மீடியால பதிவிறத பார்க்க முடிஞ்சதுங்க. சாப்பாடு, தங்குற வசதி, டாய்லெட், தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லி எல்லா வசதியுமே தாராளமா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கறதான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது. அந்த வகையில கருஞ்சட்டை பதிப்பகம் சார்ந்து அங்க பொறுப்பாளராக செயல்பட்ட இக்லாஸ் ஹுசேன் அவர்கள் ஒரு முக்கியமான பதிவை எழுதியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சென்னை முற்போக்கு புத்தக கண்காட்சி கடந்த 9 நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னும், கருத்தியல் சார்ந்த புத்தக அரங்குகள் மட்டுமே கொண்ட புத்தக கண்காட்சியாக இது நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னும், கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையானதாக துணை முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. கருஞ்சட்டை பதிப்பகம் மட்டுமே இந்த தொகையில் 5% புத்தகங்களை விற்பனை செய்துள்ளது அப்படின்னும், அந்த 35 லட்சத்தில் சுமார் 25 லட்சத்துக்கு மேல் கொள்கை சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே இந்த புத்தக கண்காட்சியில விற்பனை ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இதை குறிப்பிட்டு அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னா, இதுவரை நடந்த புத்தக கண்காட்சியில் நடக்காத விஷயம் இந்த புத்தக கண்காட்சி நடந்திருக்குது அப்படின்னும், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் மற்றும் கருத்தியல் சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே இந்த புத்தக காட்சி அரங்குகள் முழுக்க நிரம்பி இருந்துச்சு அப்படின்னும், அந்த வகையில இது ஒரு நல்ல கருத்து பரப்புரை புத்தக கண்காட்சி அப்படின்னு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் அதே போல நிகழ்வு ஏற்பாடு செய்தது ஏதோ சடங்கு போல் இல்லாம மிக சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும், அரங்கில் இருக்கிற நபர்களுக்கு உணவு, தேநீர் வழங்குவது தொடங்கி அனைத்திலுமே முழுமையான ஒத்துழைப்பை முற்போக்கு புத்தக கண்காட்சி நிர்வாகம் கொடுத்தது அப்படின்னும், ஒரு அரங்குக்கு 2000 ரூபாய் என்ற கணக்கில் வாடகை வாங்கினாங்க. ஆனா அந்த வாடகை காசானது அவர்கள் கொடுத்த உணவு தேநீருக்கு சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. பொதுவாக இந்த ஆட்சி வந்தது முதல் புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நடக்குது அப்படின்னும், அதுல சென்னை மட்டும்தான் மிக மிக பெரிய புத்தக கண்காட்சி அப்படின்னும், மற்ற மாவட்டங்களில் நடக்கும் புத்தக காட்சிகள்ல 100 அரங்குகள் இருந்தா அதுல பெரும்பான்மையான அரங்குகள் மிக பழமையான பதிப்பகமே ஆக்கிரமித்துக் கொள்ளும் அப்படின்னும், சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா ஊர்களில் நடக்கும் புத்தக கண்காட்சிகள்ல திராவிட இயக்க சார்ந்த புத்தகங்கள் அங்க கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடத்த மாநில அரசு செலவு செய்கிறது. இந்த மாநில அரசு திமுக அரசு அல்லது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே அது சார்ந்த புத்தகங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் விற்பனைக்கு கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒன்று அரங்கம் கிடைக்கிறது கிடையாது, பப்பாசி அமைப்பு மூலம் பதிவு செய்யப்பட்ட பழைய பதிப்பகங்களே ஆதிக்கம் செலுத்தும். ஆகையால நன்றாக விற்பனையாகும் மாவட்டங்கள் முழுக்க பழைய பதிப்பகங்களோட புத்தக அரங்குகள் நிரம்பி இருக்கும் அப்படின்னும், திராவிட இயக்கம் சார்ந்த நூல்கள் எல்லாத்தையுமே கடந்த 10 ஆண்டுகளா வந்த பதிப்பகங்கள் தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும், அதனால அனைத்து மாவட்டங்களிலும் பங்கேற்பதற்காக பொருளாதார சூழலோ வாய்ப்போ அதற்கு இருக்காது. இந்த நிலையில துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முயற்சியால் செயல்பட்ட இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி என்பது கருத்தியல் சார்ந்த பதிப்பகங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம கருத்தியல் சார்ந்த புத்தகங்கள் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலான புத்தகங்களை வெகு மக்களுக்கு கொண்டு சேர்க்க உதவி இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. இது ஒரு நல்ல தமிழ் தொடக்கம். திராவிட இயக்கம் மற்றும் கருத்தியல் சார்ந்த புத்தகங்கள் சென்னை மட்டும் இல்லாம மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கும் புத்தக கண்காட்சியில் பங்கேற்க மாண்புமிகு துணை முதல்வர் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அறிவார்ந்த அரசியல் செயல்பாடுகளால் மட்டுமே
தற்கூரி கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அதை புத்தக படிப்பறி மூலமாக பரப்புவது மிக மிக தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே பங்கேற்பாளர்கள் ஒருவராக இவர் பதிவிட்டிருக்கிற பதிவு இப்போ முக்கியத்துவம் பெற்றிருக்குதுங்க. ஒரு பக்கம் புத்தக கண்காட்சியில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளை பற்றி குறிப்பிட்டுட்டு இந்த புத்தக கண்காட்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதே சமயம் முற்போக்கு சார்ந்த தலைப்புகளை கொண்ட புத்தகங்கள் விற்பதற்கு இங்க சில பொருளாதார தடைகளும் வாய்ப்பின்மையும் இருக்குது அப்படின்னும், எல்லா மாவட்டங்களிலும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள்ல இந்த மாதிரியான புத்தகங்கள் கம்மியாக தான் இடம்பெறுது. எனவே இதை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையா இருக்குது. எனவே இவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடக்கிற புத்தக கண்காட்சிகள்ல முற்போக்கு சார்ந்து இயங்கக்கூடிய பதிப்பகங்கள், அது சார்ந்து வெளியாகக்கூடிய புத்தகங்கள் அதிகப்படியாக இடம்பெறும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பமாக இருக்குதுங்க. மேலும் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியில கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேல முற்போக்கு சார்ந்த புத்தகங்கள் வித்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடியது. எனவே இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியை வருடந்தோறும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பினுடைய கோரிக்கையா இருந்துட்டு வருது. ஏன் அதை துணை முதலமைச்சர் அவர்கள் கிட்ட கூட கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதை ஏத்துக்கிட்ட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் கருத்தரங்கத்துடைய நிறைவு விழாவில் இந்த அருவி திருவிழாவும் முற்போக்கு புத்தக கண்காட்சியும் வருடா வருடம் நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னும், அதே சமயம் இது சென்னையில் மட்டும் இல்லாம எல்லா மாவட்டத்திலும் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. எனவே முற்போக்கு சார்ந்து, புத்தகங்கள் சார்ந்து, வாசிப்பு சார்ந்த இந்த அறிவிப்பானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. கடந்த 75 வருடங்களா தமிழ்நாட்டு அரசியல் பரப்பல மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியிருந்த திமுக கட்சி இப்போ அரசியல் மற்றும் அறிவு தளத்துல மிகப்பெரிய ஒரு வீச்சை செலுத்துற அளவுக்கு ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எனவே ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிற துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திமுக இளைஞரணிக்கும், திமுகவிற்கும், அதை வழிநடத்தக்கூடிய திமுக தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.